வானம் வசப்படுமே. கிறிஸ்துவுக்கு பின் நாம் 20 நூற்றாண்டுகளை கடந்துவிட்டோம். அவற்றில் 20ஆம் நூற்றாண்டில்தான் அதிகமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தன. அதனால் அதனை அறிவியல் நூற்றாண்டு என்று பதிந்து வைத்திருக்கிறது வரலாறு. மனித வாழ்க்கையை மேம்படுத்திய ஆயிரக்கணக்கான அறிவியல் கண்டுபிடிப்புகளை கடந்த நூற்றாண்டில் உலகம் சந்தித்தது. அவற்றுள் 2 கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தையே ஒரு குக்கிராமமாக சுருக்க உதவின. ஒன்று அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கண்டுபிடித்த தொலைபேசி. அடுத்தது பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். ஆம், உண்மையிலேயே பறவைகள் பறக்கும் அழகை கண்டு வியந்து நாமும் அவற்றை போல் பறந்தால் நன்றாக இருக்குமே என்று கனவு கண்டு ஏன் மனிதனும் பறக்க முடியாது என்று கேள்வி கேட்டு பல ஆண்டு காலம் உறுதியோடு உழைத்து தங்கள் உயிரையும் பணயம் வைத்து கடைசியில் தங்கள் கனவை நனவாக்கிய 2 வரலாற்று நாயகர்களின் கதையை இன்று தெரிந்து கொள்வோம். மனு குலத்துக்கு பறக்கும் சக்தியை கொடுத்த அந்த அபூர்வ சகோதரர்கள் ஆவில் ரைட் மற்றும் வில்பர் ரைட். அவர்களை சுருக்கமாக ரைட் சகோதரர்கள் என்று அழைக்கிறது வரலாறு. அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தில் மெல்வில் எனும் ஊரில் 1867ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி பிறந்தார் வில்பர் ரைட். 4 ஆண்டுகள் கழித்து 1871ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி பிறந்தார் இளையவர் ஆவில் ரைட். அவர்களது தந்தை மில்டன் ரைட் ஒரு பாதிரியார். குடும்பம் ஏழ்மையான குடும்பம்தான். அதனால் உயர்நிலை பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியவில்லை ரைட் சகோதரர்களால். ஆனால் இருவருக்குமே அறிவுத்திறனும் ஆற்றலும் நிறையவே இருந்தது. ஒருமுறை இருவருக்கும் பறக்கும் விளையாட்டு பொம்மை ஒன்றை பரிசாக தந்தார் தந்தை. மூங்கில், தக்கை, காகித அட்டை ஆகியவற்றால் செய்யப்பட்ட அந்த பொம்மை வீட்டின் கூரை வரை ஒரு ஹெலிகாப்டரை போல் பறந்து செல்லக்கூடியதாக இருந்தது. அப்போதே அவர்கள் இருவரின் மனத்திலும் அந்த பொம்மையை பெரிய அளவில் செய்தால் அதனை வெளியில் இன்னும் அதிக உயரத்தில் பறக்க விடலாமே என்ற எண்ணம் உதித்தது. முயன்று பார்த்தனர், தோல்வியை தழுவினர். இருவருக்குமே பறவைகள் பறக்கும் அழகை பார்த்து வியப்பதில் அலாதி பிரியம். அதே நேரத்தில் விதம் விதமான பட்டங்களை செய்து பறக்க விட்டும் மகிழ்வார்கள். அந்த பட்டங்களைப் போல் பறவைகளைப் போல் என்றாவது ஒரு நாள் நாமும் வானத்தில் பறப்போம் என்ற நம்பிக்கையை சுமந்து கொண்டு பிழைப்புக்கு வழி தேடினர் இருவரும். ஒரு அச்சு நிறுவனத்தை தொடங்கி செய்தித்தாட்கள் அச்சிட்டனர். ஆனால் அது நொடித்து போனது. பின்னர் சைக்கிள்கள் பிரபலமாக தொடங்கி இருந்ததால் அவர்கள் சைக்கிள் வியாபாரத்தில் ஈடுபட்டனர். அந்த சமயத்தில்தான் ஆட்டோ லிலியன்தால் என்ற ஜெர்மானியரை பற்றி கேள்விப்பட்டனர் இருவரும். தங்களுக்கு முன்பே பறப்பதை பற்றி சிலர் சிந்தித்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது. ஆட்டோ தான் தயாரித்த கிளைடர் என்ற கருவியின் மூலம் இயந்திரம் எதுவுமின்றி காற்றின் சக்தியினால் வானத்தில் பறந்ததை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டனர். பறக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை மேலும் வளர்ந்தது. அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள முற்பட்ட போது ஆட்டோ லிலியன்தால் ஒரு பறக்கும் முயற்சியில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ரைட் சகோதரர்கள் அதிர்ந்து போனாலும் அவர்களது நம்பிக்கை உதிர்ந்து போகவில்லை. ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பின் தலைவருக்கு அவர்கள் கடிதம் எழுதினர். ரைட் சகோதரர்களின் ஆர்வத்தை உணர்ந்த கழகத்தின் தலைவர் சாமுவேல் லாங்லே ஆகாயத்தில் பறக்க அதுவரை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை பற்றியும் வெற்றி தோல்விகளை பற்றியும் முன்னேற்றம் பற்றியும் எல்லா தகவல்களையும் அனுப்பி வைத்தார். தங்களுக்கு முன் பலர் மேற்கொண்ட அரிய முயற்சிகளை கண்டு அவர்கள் மலைத்தனர். அந்த முயற்சிகளால் பெறப்பட்ட அறிவை கொண்டு வெவ்வேறு கோணங்களில் சிந்தித்தனர். தங்கள் முதல் கிளைடரை 1900ஆம் ஆண்டில் உருவாக்கினர். அதனை எங்கு சோதித்து பார்க்கலாம் என்று யோசித்த போது பருவநிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு எழுதினர். வட கேரோலைனாவில் உள்ள கிட்டி ஹாக் என்ற இடம் உகந்தது என்று பதில் வந்தது. அங்கு போய் முயன்று பார்த்தனர். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. அப்போதும் அவர்கள் மனம் தளரவில்லை. அடுத்த 4 ஆண்டுகள் தங்கள் வடிவமைப்பில் வெவ்வேறு மாற்றங்களை செய்வதும் சோதிப்பதுமாக இருந்தனர் ரைட் சகோதரர்கள். வேறு முன்மாதிரி இல்லாததால் சிந்தித்து சிந்தித்து அவர்கள் மாற்றங்களை செய்தனர். ஒவ்வொரு முறையும் அவர்களால் முன்னேற்றத்தை உணர முடிந்தது. 1903ஆம் ஆண்டில் தாங்கள் தயாரித்த ஒரு கிளைடரில்
தாங்களே உருவாக்கிய ஒரு மோட்டார் இயந்திரத்தை பொருத்தினர். அதில் விமானி குப்புற படுத்துக்கொண்டே தன் கை கால்களால் இயக்கி அதனை பறக்கச் செய்ய வேண்டும். அந்த டிசம்பர் 14ஆம் தேதி முதல் வெள்ளோட்டத்துக்கு தயாராக நின்றது ஃப்ளையர் என்று அவர்கள் பெயரிட்டிருந்த அந்த விமானம். யார் அதனை ஓட்டுவது என்று நாணயத்தை சுண்டி பார்த்ததில் வில்பருக்கு வெற்றி கிடைத்தது. இருவரின் மனமும் எதிர்பார்ப்பில் படபடக்க விமானத்தில் ஏறி குப்புறப்படுத்திக் கொண்டே அதனை கிளப்ப முயன்றார் வில்பர். ஆனால் ஏதோ கோளாறு காரணமாக விமானம் நகரவே இல்லை. அப்போது கூட அந்த சகோதரர்கள் மனம் தளர்ந்து போயிருந்தால் நமக்கு விமானம் கிடைக்காமல் போயிருக்கும். அடுத்த 3 நாட்கள் சிந்தித்து மேலும் சில மாற்றங்களை செய்தனர். டிசம்பர் 17ஆம் தேதி மீண்டும் முயன்றனர். இம்முறை நாணயத்தை சுண்டி பார்த்ததில் ஆர்வில்லுக்கு அடித்தது யோகம். விமானத்தில் வயிறு குப்புற படுத்துக்கொண்டு அமெரிக்க நேரப்படி காலை 10:35க்கு விசையை இழுத்தார் ஆர்வில். அந்த இயந்திரம் ஆடி குலுங்கி கனைத்து புகையை கக்கியபடியே மெதுவாக மேல் எழத் தொடங்கியது. அந்த ரங்கத்தில் அப்படியும் இப்படியுமாக ஆடி சரியாக 12 வினாடிகள் பறந்து 37 மீட்டருக்கு அப்பால் போய் பத்திரமாக தரையிறங்கியது. அந்த 12 வினாடிகள் தான் ஆகாய போக்குவரவுக்கு அடிகோலிய மந்திர வினாடிகள். வெற்றி களிப்பில் மிதந்தனர் ரைட் சகோதரர்கள். அவர்கள் பல நாட்கள் சிந்திய வியர்வைக்கு கடைசியில் பலன் கிட்டியது. அதே தினம் மேலும் 3 முறை ரைட் சகோதரர்கள் மாறி மாறி பறந்து சோதனை செய்தனர். 4வது முறை வில்பர் 57 வினாடிகள் அந்தரத்தில் பறந்தார். அதற்கு அடுத்த ஆண்டே ரைட் சகோதரர்கள் 100 அடி உயரம் வரை சென்று 12 மைல்கள் பறந்து சாதனை படைத்தனர். தொடர்ந்து பல முன்னேற்றங்களை செய்து 1908ஆம் ஆண்டு 57 நிமிடங்கள் ஆகாயத்தில் பறந்து சாதனை படைத்தார் ஆர்வில். அடுத்து தன்னுடன் ஒரு பயணியை அழைத்துச் சென்றார். ஆனால் விமானத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாற்றால் அது பூமியில் விழுந்து நொறுங்கியது. பயணி மாண்டார். ஆர்வில் தெய்வாதீனமாக உயிர் தப்பினார். ஆகாய போக்குவரவை சாத்தியமாக்கிய வில்பர் ரைட் 1912ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதியும் ஆர்வில் ரைட் 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதியும் இயற்கை எய்தினர். அந்த சகோதரர்கள் கிட்டி ஹாக்கில் வடிவமைத்து உருவாக்கி முதலில் பயணம் செய்த அந்த விமானம் வாஷிங்டனில் உள்ள தேசிய வான்வெளி அருங்காட்சியகத்தில் இன்றும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ரைட் சகோதரர்களின் அடிப்படையை கொண்டு பற்பல மாற்றங்களை கண்டு நவீன விமானம் உதயமானது. இன்று நாம் உலகின் எந்த மூலை முடுக்குக்கும் நினைத்த மாத்திரத்தில் சென்று வர முடிவதற்கு காரணம் ரைட் சகோதரர்கள் கண்ட கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் மேற்கொண்ட விடாமுயற்சியும்தான். ஆனால் ஆரம்பத்தில் அவர்களது கனவை கேட்டு உலகம் என்ன சொன்னது தெரியுமா? முட்டாள்கள், இவர்கள் வானத்தில் பறக்கப் போகிறார்களாம் என்று எள்ளி நகையாடியது. நீங்கள் காணும் கனவை எள்ளி நகையாட 1000 பேர் அணிவகுத்து நிற்பார்கள். ஒருவர் கூட உங்களை தட்டி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. வள்ளுவன் கூறியது போல், ரைட் சகோதரர்கள் நிகழ்த்தி காட்டியது போல், நிச்சயம் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தொய்வின்றி முயல்பவர்களுக்கு எந்த வானமும் வசப்படும். வானம் வசப்படுமே. 96.8